எதற்கு வந்தீர்கள்? எப்பாடி மகளே, ஆற்றிலே என்னுடைய உயிரை மாற்றிக் கொள்ளலாம். இதற்கு மேல் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இந்த வாழ்வதை விட சாகுவதே மேல் அப்படின்னு சொல்லி என்னுடைய உயிரை மாற்றிக் கொள்ளலாம் என்று குளத்தில் விழுகின்ற போது இந்த குளத்தில் இருந்து ஏன் என்னை இப்படி மேலே எடுத்து விடுத்து எனக்கு தாலாட்டு பாடியக்கூடிய காரணம் என்ன? ஒரு காரணம். எப்படி? இந்த தினத்திலே அறியாத பிள்ளை தெரியாத பிள்ளை சின்ன சிறிய பாலன இருக்கிறேன். இந்த தினத்திலே ஆத்தங்கடலில் விழுந்து சாக விட வந்திருக்கிறேன். என்னோட காரணம் என்ன? நீ யாரு? அப்பா யாரு? அம்மா யாரு? நீ யாரு? நீங்க நானும் ஏழை குடும்பத்திலே பிறந்தவன். ஆமா. இப்படி ஏழை குடும்பத்திலே பிறந்து ஏழையாக வாழ்ந்து என் தாயார் கூலிக்காரி, என் தந்தையார் குடிக்காரர். இப்படி ஏழை குடும்பத்திலே பிறந்து என்னுடைய தந்தையார் குடித்து விட்டு தாயாரை துன்புறுத்துகிறார். அதனால் இந்த குடும்பத்திலே நம்ம வாழ்வதை விட சாகுவதை மேல் பிறப்பென்று ஒன்று இருந்தால் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எத்தனை கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் சொத்து பத்து வைத்திருந்தாலும் இருப்பது ஒரு நாள் உண்டு. எப்படி? நமக்கு தங்கத்தால் கோட்டை கட்டி வைத்தாலும் இருப்பது ஒரு நாள் உண்டு. ஆனா தாயாரை இப்படி எல்லாம் துன்புறுத்துகிறாரே, கண்ணால பார்த்து இருக்க முடியாது சொல்லி பார்த்து சகிப்பதை விட நம்ம இறப்பதை மேல் என்று சொல்லி அந்த குளத்திலே விழுந்து சாகலாம் என்று சொல்லி குளத்திலே விழுகின்ற போது குளத்தில் இருந்து எனக்கு கரை மேல் ஏற்றி விட்டு தாளாட்டு பாடுகிறீர்கள். நீங்க யாருங்க? மகனே, உங்களை கேட்க கேள்விக்கு நாங்கள் எங்களை கேட்கிற கேள்வி நான் யார் தெரியுமா? அதாவது நீ கேட்க கேள்விக்கு பதில ஒரு உண்டானா தக்க பதில் சொல்ல வேண்டும். கண்டிப்பாகவே. இல்லையா? உண்மைதான். எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? நாங்கள வந்து மும்மூர்த்தி தேவருமார்கள் யாராரு? மும்மூர்த்தி என்றால் யாரு? 2011 நேசன வளர்ந்த முக்கத்தக சிவபெருமான். சரி, சிவபெருமான் உண்டு. ஆமா, அது மட்டும் இல்லை. அதே மேல 7 மலை மேல் அமர்ந்திருக்கிற எம்பெருமான் யாகவனல் யாரு? வைகுந்த வாசன் கண்ணன் இல்லையா? அன்னவர் ஒன்று. அது மட்டுமே கிடையாது. சத்தியலோகத்தை ஆளக்கூடிய அதாவது சதுரமுகன் பிரம்மதேவன் முன்மத்தி தேவருமார்கள், அதாவது முன்மத்தி கடவுளுக்கு அன்னவர்கள், அந்த தேவியமார்கள் நாங்கள். அப்படியா? சரி, மும்மூர்த்திமாருடைய தேவிமார்கள் இந்த உலகத்திற்கே மும்மூர்த்தி இருந்தால் மட்டுமே இந்த உலகம் எல்லாம் எல்லாமே செழிக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. இருந்தாலும் மும்மூர்த்தியினுடைய தேவிமார்களுக்கு இந்த கஷ்டங்கள் ஆற்றில் இருக்கக்கூடிய காரணம் என்ன? நான் வருகின்ற போது யாரையுமே பார்த்தது இல்லையே, யாருமே கண்ணுக்கு தென்படவில்லையே. ஆற்றிலே நீங்கள் இருந்தீர்களே, எப்படி காரணம்? எப்படி தெரியுமா? இந்த தினத்துல பார்த்தா இந்த சிறிய பிள்ளை இறந்தலாம் நம்ம நிலத்தில் தக்க பதில் உரைத்தால் தக்க பதில் சொல்லுவாள் இல்லையா? முன்மத்தி தேவர்கள் மனைவிமார்கள் இறந்தாலும் எப்படி தெரியுமா? அதாவது 2 அரக்கர்கள் எப்படி எங்களை அந்த முன்மத்தி தேவரோட பார்க்காம கால கையால் அடிக்க ஒருவன் எங்கள் மாடு மேல உதைக்க ஆண்களோ தன்னந்தரையை பிரிந்து நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் அப்படியா? முன்மத்தி தேவரமான மனைவிமார்கள். சரி, அப்படி மும்மூர்த்தி தேவிமார்கள் வந்திருக்கீங்க. ஆமா. நான் பார்க்கின்ற போது யாருமே இல்லையே. இல்லையா? ஆமா. ஏன் தெரியுமா? இருந்தாலும் நல்லவரை கெட்டவரை யாரை இருந்தாலும் காப்பாற்றக்கூடிய வேலை எங்களுடைய வேலை. எங்களுக்கு ஆற்றிலே மறைந்திருக்கும், யாரு கண்ணுக்கு தெரியாது. அப்படியா? ஆனா யாரு கண்ணுக்கு தெரியாம இருந்தாலும் நீ வந்து அவையால் உயிரை போக்கிறீங்க சொல்லி வருகிற நேரத்தில் உன்னை காப்பாற்றி விட்டு இருக்கோம். சரி, போகட்டும். இருந்தாலும் என்னுடைய உயிரை மாற்றிக் கொள்வதற்கு எனக்கு சந்தோஷம். சரி, அதனால என்னை விட்டு விடுங்கள். நான் சென்று மகனே எங்கள் பேரை கட்டு, ஊரை கட்டு, நாடை கட்டு, நகரத்தை கட்டு என்னத சொல்லிவிட்டோம். ஆனா நீ யாரு மகன் சொன்ன? நீங்கள் நானும். உன்னுடைய பேர் என்ன? முதல் என்னுடைய பெயர் குமரன். குமரன். இப்ப முன்மத்தி தேவருமார்கள் தேவரிமார்கள் முட்டு பேர்கள் ஒன்றாக சேர்ந்து உன்னை எடுத்து வளர்த்து உன் உயிரை காப்பாற்றப்படினா எப்படி தெரியுமா? ஆனால் இனிமேல் இதுக்கு முன்ன குமரன் இனிமேல் வந்து எப்படி தெரியுமா? உனக்கு என்ன பேர் தெரியுமா? முத்துக்குமரே. அப்படி முத்துக்குமரன்.
இப்படி எல்லாம் சந்தோஷப்படுகிறீர்களே. ஆமா, நான் உயிரை மாற்றிக் கொள்ளலாம்னு சொல்லிதான் இப்போது கூட வழி கேட்கிறேன். ஆனா எம்மேல் முத்துக்குமரன் சொல்லி ஆசையோட பேர் வச்சு எனக்கு ஆசையோடு இப்படி எல்லாம் தாளாட்டு பேசுகிறீர்களே. சரி, எதற்காக என்ன இப்படி பேசுகிறீங்க, புகழ்ந்து பேசுகிறீங்க? யார் தெரியுமா? இனிமேல் உனக்கு தாய் இல்லை, தகப்பும் இல்லை அப்படின்னு எண்ணத்தோட போக கூடாது. காரணம், உனக்கு தாய் நாங்கள், எனக்கு பிள்ளை நீங்கள், எங்களுக்கு 3 பேர்களை பிள்ளை நீங்கள். அம்மா, தாயே தாய் என்று சொன்னதால் இப்படி அழைக்கிறேன். ஆமா, எனக்கு பெற்றெடுத்த தாயோ ஒரு புறம் என இருக்கட்டும், அவளே துன்பப்பட்டு கொண்டிருக்காங்க. என் தந்தையார் ஒரு புறம், அவர் ஒரு பக்கம் ஒரு அப்புறம் இருக்கிறார். இருக்கட்டும், நீங்க இடையில் வந்தவர். தாய் எனக்கு தந்தை நானே இருக்க, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஆனா இதெல்லாம் கேட்டா நல்லாதான் இருக்கு. சரி, இது வார்த்தைக்கு நல்லா இருக்கு, சாத்தியம் நல்லா இருக்குமா? இன்னொன்னு, ஆனா உனக்கு டவுட் இருக்குது. ஆனா உன்னை விட்டு நாங்கள் பிரிய கூடாது, எங்களை விட்டு நீ பிரிய கூடாது. இனிமேல் எங்களை விட்டு நீ பிரிய மாட்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு சத்தியம் தர வேண்டாம் நீங்கள். தாயே, இதற்கு மேல் என்னை காப்பாற்றுகிறேன். எனக்கு உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நாங்கள் காப்பாற்றுறோம். உயிர் போகும் வரையில் நாங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னதனால் கண்டிப்பாக உங்களை விட்டு நான் பிரிவதில்லை. ஆகட்டும், அதுவும் அது மட்டும் இல்ல, எனக்கு எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் என்னுடைய உயிர் போகும் வரையில் உங்களை விட்டு நானா பிரிய மாட்டேன். நீங்க வேணான்னு சொன்னாதான் நான் பிரிவினே தவிர உங்களை விட்டு ஒரு பொழுதும் நான் பிரிவது கிடையாது. இது நிச்சயம். அப்படியா? இதே நிச்சயம் ஆகட்டும். ஆனா இன்னொரு காரணம். சரி, ஆனா அந்த உலகத்துல இருக்கின்ற மாவர மக்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து எப்படி தெரியுமா, முன்வந்து தேவர மணிவர்மார்கள் எல்லாரும் எங்களை பாராட்ட வேண்டும், எங்களை ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்து எங்களுக்கு தக்க ஆலோசனை செய்து நீ ஒரு பூசாரியாக இருக்க வேண்டாம் நீங்கள். ஏனென்றால் உங்களுக்கு மும்மூர்த்தி தேவிமார்கள் எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் மட்டுமே அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அதனால் இந்த இடத்திலே நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காகவே ஒரு சிறியதாவது ஒரு ஆலயம் கட்டி அதற்கு ஒரு நிகழ்ச்சி செய்து உங்களை தினந்தோறும் காலையிலும் மாலையிலும், காலை மதியம் மாலை இந்த 3 வேளை கண்டிப்பாகவே என்னுடைய உடலில் உயிர் இருக்கு வரையில் கண்டிப்பா பூஜை செய்யறேன். அப்படியா? சரியா? நடந்து பார்க்கலாம். ஒரு வார்த்தை. எப்படி? ஆனால் மும்மூர்த்தி தேவிமார்கள் 3 பேர்கள். ஆமா, சக்தி, பார்வதி, லட்சுமி, சரஸ்வதியா இருந்தோம். இப்போது அவதாரத்தை மாத்திருக்கிறோம். யார் யாருக்கு என்ன பேர்? வேலைக்காரவா